அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிசக்தி வாய்ந்த காளியுடைய உடற்கட்டு மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போத்தான் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரிங்களா? வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். இந்த உடற்கட்டு மந்திர பூஜையை நம்ம ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, மாந்திரிகர்கள் மட்டுமல்ல, சகல மனிதர்களுமே இந்த உடற்கட்டு மந்திர பிரயோகத்தை நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பானது. சரிங்களா? ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருவருக்கு மனிதராக இருந்தால் எல்லா பிரச்சனைகளுமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த தருணமும் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைகள் வரும். சரிங்களா? ஒரு தீய சக்தி வெளியே போனோம்னா ஒரு தீய சக்தி இருக்கும், கண் திஷ்டி இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். இந்த மாதிரி அடுத்தவனுடைய வைத்தறிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்னால மனிதர்கள் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்கள்லையுமே மனிதராக பிறந்தால்னா பாதிக்கப்பட்டுத்தான் ஆகும். சரிங்களா? அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உடற்கட்டுங்கிற ஒரு பிரயோகத்தை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வெளியே போனோம் அப்படின்னா, எந்த ஒரு தீய சக்திகளாக இருக்கட்டும், கெட்ட சக்திகளாக இருக்கட்டும், நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உடற்கட்டுகளை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? குறிப்பாக மாந்திரிகர்கள் கட்டாயம் இந்த உடற்கட்டு மந்திர பூஜையை பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, மாந்திரிக விஷயத்தில் ஏகப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களை வரும். சரிங்களா? ஏன்னா ஒரு பேய் பிசாசை நீங்கள் நீக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மந்திரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த கெட்ட விஷயம் என்ன செய்யும்னா உங்களை தாக்குறதுக்கு முயற்சிக்கும். எப்பேற்பட்ட மாந்திரிகராக இருந்தாலும் அந்த கெட்ட சக்தி என்ன செய்யும்னா உங்களை தாக்குறதுக்கு முயற்சிக்கும். சரிங்களா? அப்படி முயற்சிக்கும் போது நம்மள்கிட்ட பலம் இருக்கணும்ல, நம்மள்கிட்ட சக்தி இருக்கணும். நம்மள்கிட்ட சக்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு பேய் விசாசை நம்ம நீக்க முடியும், ஒரு செய்வனையை நம்ம எடுக்க முடியும், ஒரு விஷயத்த நம்ம நீக்க முடியும். இப்படி நம்மகிட்ட சக்தி இல்லை, நம்ம சும்மா விளையாட்டுத்தனமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பேய் பிசாசு நீங்கிருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட வந்துடும். சரிங்களா? உங்கள்கிட்ட பவர் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை பூரா உங்கள்கிட்ட வந்துடும். சில பேர்லாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாமல் சில விஷயங்களெல்லாம் எடுத்து வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை, வர்றவங்களுக்கு பிரச்சனை நீங்கிரும். ஆனால் பிரச்சனை உங்கள்கிட்ட திரும்பி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஏன் தான் நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் தான் நம்ம இவ்வளவு அவதிப்படுறோங்கிறது உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அதனால தான் மாந்திரிக விஷயத்தில் ஒரு உடற்கட்டுங்கிறது அவசியம், கட்டாயம் அவசியம். ஒரு அடிப்படை மாந்திரிக பூஜை பண்ணுறவங்களா இருக்கட்டும், மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், முதல் குருமார்கள் எதை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுங்க, உடற்கட்டு பிரயோக பூஜையை தான் சொல்லி கொடுப்பாங்க. உடற்கட்டு பிரயோக பூஜை சொல்லி கொடுத்து அது சித்தியான பிறகுதான் எல்லா பூஜைக்கு உண்டான வசிய மந்திரங்களை பூராமே நம்மளுக்கு உபதேசம் கொடுப்பாங்க. முதல் சித்தி உடற்கட்டு தான். சரிங்களா? உடற்கட்டு, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு மாந்திரிக பூஜை செயலாக இருக்கட்டும் உடற்கட்டு இது இல்லாமல் பண்ணவே கூடாது. அதே போல் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, தெய்வங்களை வசியம் பண்ணக்கூடிய மந்திரங்களை ஜபம் பண்ணும்போது கூட நம்ம என்ன செய்யணும், உடற்கட்டு போட்டுக்கிட்டு தான் நம்ம அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ தெய்வ வசிய மந்திரங்களை சொல்லும் போது தெய்வத்தை நம்ம கூப்பிடுவோம். அப்போ நான் தெய்வத்தை கூப்பிடும் போது, இப்போ ஒரு காளியை நம்ம வசியம் பண்ணுறதுக்கு அந்த காளியுடைய மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா காளியுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் போது காளியுடைய பரிவார தேவதைகள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை பூஜை செய்ய விடாம தடுக்கும், நம்மளை சோதிச்சு பார்க்கும். இப்படியும் தாண்டி காளியை கூப்பிட்றானாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பரிவார தேவதைகள் என்ன செய்யணும்னா சோதிச்சு பார்க்கும். அதனால தான் எந்த ஒரு தெய்வ வசிய மந்திரங்களை சொல்லும் போதும் சரி, தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க கூட என்ன செய்யணும்னா இந்த உடற்கட்டுங்கிறது போட்டுக்கிட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும். அதனால எல்லா மாந்திரிகர்களுமே கட்டாயம் தெய்வ பூஜை பண்ணுறவங்களும் சரி, ஒரு பரிகாரம் செய்கிறவங்களும் சரி, ஒரு விஷயத்தை நீக்கிறவங்களும் சரி, உடற்கட்டுங்கிறது கட்டாயம் தேவைப்படும். சரிங்களா? கட்டாயம் தேவைப்படும். இந்த உடற்கட்டு ரொம்ப ரொம்ப முழு அவசியம். சரிங்களா? ஒரு கெட்ட சக்திகள், ஒரு சக்திகள் எப்படி நம்ம உடலை தாக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நல்ல சக்தியாக இருக்கட்டும், கெட்ட சக்திகளாக இருக்கட்டும்,
எந்த சக்திகளா வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? அது எப்படி ஒருவருடைய உடலை வந்து உடலுக்குள்ள வந்து அந்த சக்திகள் போகுது அப்படின்னு வச்சுக்குங்க. நவத்வாரங்கள் வழியாகத்தான் அந்த சக்தினால போக முடியும். ஒரு மனிதனுடைய நவத்வாரங்கள், அதாவது மனிதனுக்கு ஓட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 ஓட்டைகள் இருக்கு. அதாவது நவத்வாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த 9 நவத்வாரங்கள் வழியாக மட்டும்தான் ஒரு தீய சக்தியா இருக்கட்டும், ஒரு தெய்வ சக்திகளாக இருக்கட்டும், அந்த துவாரங்கள் வழியாகத்தான் போக முடியும். அதனாலதான் நம்ம இறந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த துவாரங்களை பூராமே மூடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இறந்து போனப்போ இந்த மூக்கில், வாயில், காதில் இந்த மாதிரி சில ஓட்டைகளை பூராமே காலில் கட்டுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பூராமே மூடுவாங்க, சரிங்களா? மூடும்போது ஏன் அப்படி மூடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எந்த சக்திகளும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உடலை வந்து ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த நவத்வாரங்களை பூராமே மூடுவாங்க, சரிங்களா? அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த ஒரு கெட்ட சக்திகளும் மாந்திரிக விஷயத்தில் எப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம மனுஷங்களை போய் நம்ம என்ன செய்ய முடியாது, காதை அடைக்க முடியாது, வாயை அடைக்க முடியாது, கட்ட முடியாது, இந்த மாதிரிலாம் அடைக்க முடியாது. உயிரோடு இருக்கிற மனுஷனா அடைக்க முடியாது. அப்போனா நம்ம என்ன செய்வாங்கன்னா, மந்திரங்களை வச்சு நவத்வாரங்களை என்ன செய்வாங்கன்னா கட்டுவாங்க. இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம உடலுக்குள்ள போக முடியாது. நம்ம தைரியமா வீட்டை விட்டு வெளியே போகலாம், தைரியமா எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம், எந்த கந்திஷ்டியோட நம்மளுக்கு அண்டாது. அதனாலதான் உடற்கட்டுங்கிறது 100% வேணும்னு சொல்றாங்க, சரிங்களா? எல்லா விஷயத்துலையுமே பாருங்களேன், மாந்திரிக விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே என்ன செய்வாங்கன்னா உடற்கட்டுங்கிறது அவசியம். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு தெய்வத்தை நினைச்சு சும்மா ஒரு 51 தெய்வம், 21 தெய்வம், 108 தெய்வம் பேரை சொல்லி அந்த விபூதி என்ன செய்வாங்கன்னா பட்டை அடிப்பாங்க. பட்டை அடிச்சுட்டு போகும்போது அந்த தெய்வம் காவலா நிற்கும். அதுதான் உடற்கட்டுமா, சரிங்க? உடற்கட்டு அப்படிங்கிறத சொல்றது அதெல்லாம் வந்து அதிக காலத்துல வந்து பயன்படுத்தலாம். இப்பெல்லாம் யார் பயன்படுத்துறா? எடுத்துட்டு சும்மா திருநீர் எடுத்து போய் பூசுறோம், சரிங்களா? அதுதான் நவத்வாரங்கள்ங்கிறது விஷயம், சரிங்களா? இப்ப அந்த உடற்கட்டு மந்திரத்தை பத்தி நம்ம பார்ப்போம், சரிங்களா? இந்த உடற்கட்டு மந்திர பூஜையை எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு அமாவாசை நாள்ல இரவு உங்க பூஜை அறையில என்ன செஞ்சிருங்கன்னா, காளி படம் இருந்துச்சு அப்படின்னா காளி படத்தை வச்சுக்கோங்க. இல்லை அம்பிகையோட படம் எந்த படமாக இருந்தாலும் அம்பிகையோடைய படத்தை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, செவ்வரளிப்பூ மாலை மாதிரி நீங்கள் உங்கள் கையால் கட்டிக்கிங்க. இல்லைன்னா செவ்வரளிப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த காளியுடைய ஃபோட்டோவுக்கு அந்த மாலையை போட்டுட்டு என்ன செஞ்சுருங்கன்னா, ஒரு விளக்கு ஒன்று மண் அகல் விளக்கில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி என்ன செஞ்சுருங்கன்னா உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சிருங்க, சரிங்களா? உங்கள் முன்னாடி அந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்கள் தெய்வத்துக்கு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு பூஜையை போட்டுருங்க. தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு பூஜையை போட்டுருங்க. இதுக்கு எந்த விதமான படையல்கள்லாம் இல்லை. ஒரு நல்ல உத்ராட்ச மாலை 108 உத்ராட்ச மாலை உள்ளதை வாங்கிக்கிங்க. நல்ல ஒரிஜினல் பார்த்து கடையில் வாங்கிக்கிங்க. 108 உத்ராட்ச மாலை உள்ள மணி மாலையை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அந்த உத்ராட்ச மாலையை என்ன செஞ்சிருன்னா, மஞ்சள், பால், பன்னீர், இளநீ, சந்தனம் இந்த மாதிரி 5 விதமான திரவியங்களை கொண்டு அந்த மாலையை என்ன செஞ்சிருங்கன்னா அபிஷேகம் பண்ணிடுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அந்த மாலைக்கு என்ன செஞ்சிருங்கன்னா விபூதி, அந்த அபிஷேகம்லாம் செஞ்சு முடித்த பிறகு விபூதி கொஞ்சம் அந்த மாலையில் தடவி என்ன செஞ்சுருக்குன்னா ஜவ்வாதும் கொஞ்சம் அந்த மாலையில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்கள் முன்னாடி விளக்க பொருதி வச்சுக்கிட்டு வடக்கு திசை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க, சரிங்களா? ஒரு கீழே ஒரு விரிப்பு மாதிரி விரித்து வச்சுக்கிட்டு பூஜை ரூமில் அந்த விளக்கு உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்கு மட்டும்தான் எரியணும், மற்ற மின் விளக்குகள்லாம் எரியக்கூடாது, சரிங்களா? வச்சுக்கிட்டு நல்லா மனசில் நினச்சிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 வீதம் என்ன செய்யுங்கன்னா 11 நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். 1008 சொன்னாவே போதும், சரிங்களா? நீங்கள் ஒரே நாளில் மந்திரத்தை ஜபிக்கிறனாலும் ஜபிங்க, இல்லை 5 நாளில் நீங்கள் 1008 ஜபிக்கிறனாலும் செய்யுங்க, இல்லை 3 நாளில் ஜபிக்கிறனாலும் செய்யுங்க, சரிங்களா? இல்லை ஒரு நாளைக்கு 108 வீதம் ஒரு 10 நாள் ஒரு 11 நாள் ஜபிக்கிறனாலும் சரிங்க, அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? இந்த உத்ராட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மந்திரமாக சொல்லி அந்த மணி மாலையை உருட்டணும். இந்த உடற்கட்டு மந்திரத்தை சொல்லி உருட்டணும், சரிங்களா? இப்படி உருட்டும் போது அந்த ஒவ்வொரு மந்திரங்களும் அந்த மணிமாலையில் என்ன செய்யணும்னா உரியற ஆரம்பிக்கும், சரிங்களா? உரியற ஆரம்பிக்கும், மணிமாலையிலையும் உரியரும்,
உங்களுடைய இரத்தத்திலையும் உரியேறி நீங்கள் அந்த அடுத்தவங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகராக இருக்கீங்க அப்படின்னா யாருக்காவது ஜபம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு உத்திராட்ச மாலையை வாங்கி ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அதை உடற்கட்டு மாலையாகவும் கொடுக்கலாம். ஒரு விபூதியை மந்திரிச்சும் அதை உடற்கட்டு மந்திரிச்சும் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் சரி, பூஜைக்கு போகும்போதும் சரி, ஏதாவது ஒரு மாந்திரீக பூஜைகளை நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், எந்த பூஜைகள் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த உத்திராட்ச மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு நம்ம அதை செய்யும்போது எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை அண்டாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ சாமானியர் மக்களும் கூட என்ன செய்யலாம் கூட இந்த மந்திரத்தை உத்திராட்ச மாலையில் உரியேற்றி வச்சுக்கிட்டு நம்ம எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறோமோ, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோமோ, கெட்ட காரியத்துக்குலாம் போட்டு போயிடக்கூடாது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோமோ இல்லை வந்து ஒரு வெளியே போகிறோமோ அப்படின்னா அந்த உத்திராட்ச மாலையை எப்போவுமே கழுத்தில் போட்டுக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா பாதுகாப்பாக இருக்கும், எந்த துஷ்ட சக்திகளும் நம்மளை அண்டாமல் இருக்கும். சரிங்களா? இந்த ஏவல் பில்லி செய்வனை சூனியினால பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த உத்திராட்ச மாலையை என்ன சொன்னால் கழுத்தில் போட்டுக்கிட்டு போனாங்கன்னா அந்த ஏவல் செய்வனை இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் இன்னும் நம்ம பக்கத்தில் கூட வர முடியாது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் உடற்கட்டுங்கிறது ரொம்ப அவசியம். எல்லாருமே இந்த உடற்கட்டுங்கிறத வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? இவங்க தான் பயன்படுத்தணும். குறிப்பாக மாந்திரிகர்கள் மாந்திரிக பூஜை பண்ணி ஒருத்தவங்களுக்கு குறி சொல்கிறவங்க உங்க பூரா கட்டாயம் இந்த உடற்கட்டு இதை வந்து பூஜை பிரயோகம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கோங்க. மற்ற சாமானிய மக்கள்கள்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு உத்திராட்ச மாலையை வாங்கி ஜபம் பண்ணி வச்சுக்குங்க. எப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களோ அப்போல்லாம் போட்டுப்போங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அடுத்தவங்களுடைய பார்வை நம்ம மேலே வந்து ஒரு கெட்ட பார்வையாக படும்போது அது கண்திஷ்டியாக மாறும். அதனால் நம்ம உடல் உபாதைகள் எல்லா பிரச்சனையுமே வரும். சரிங்களா? அதனால் என்ன செய்யுங்க, சாமானிய மக்களோட இந்த உடற்கட்டு மாலையை வந்து என்ன செஞ்சுக்குங்கன்னா போட்டுக்குங்க. சரிங்களா? அப்படி யாருக்காவது இந்த உடற்கட்டு மந்திர மாலை உத்திராட்ச மாலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்குது, வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் கண்டிப்பாக உடற்கட்டு அந்த ஜபிச்ச மந்திர மாலை வந்து நான் எல்லாருக்குமே தர்றேன். மாந்திரிகர்கள் வேணும்னாலும் நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. என்னென்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் இந்த உடற்கட்டு அவசியம். என்ன எந்த ஒரு மாந்திரிக பூஜைகளை செய்யும்போது சரி, எந்த ஒரு பரிகாரங்களை செய்யும்போது நம்மளுக்கு இந்த உடற்கட்டு மாலைங்கிறது அவசியம். கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்துங்க. அப்படி என்னென்னா நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுதான் பண்ணணும், இப்படித்தான் செய்யணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி சில பேர் பண்ண முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. சரிங்களா? வாங்கிக்கிங்க. தேவைப்படுங்கிறத வாங்கிக்கிங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஓயாமல் சும்மா போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேணுங்கிறவங்க மட்டும் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. சும்மா சாமி அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த மாலை இதை எப்படி பயன்படுத்துற வீடியோலேயே எல்லா விஷயம் கொடுத்துருப்பேன், எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.